Hello students, welcome to this video. In this video, exercise 1.1 balance irukka sum paakalam. Fifth question, given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இது வந்து true ஆன்னு கேக்குறாங்க. First நம்ம கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம். A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? To prove A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. First LHS எடுத்துக்கலாம். LHS equal to A intersection C cross B intersection D. A intersection C equal to A என்னது 1, 2, 3 intersection C என்னது 3, 4. இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இங்கே ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்க ஒரே எலமெண்ட் 3 மட்டும் தான். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் D. B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு B என்னது 2, 3, 5 இன்டர்செக்ஷன் D வந்து 1, 3, 5. இங்கே இன்டர்செக்ஷனில் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் எது 3, 5. 3, 5 இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. ஸோ 3, 5. இப்போ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடணும். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சோம் 3 கிராஸ் நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D வந்து 3, 5. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எழுதுனா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் டு பேர்ஸ் எழுதணும். ஸோ 3, 3, 5 இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது நம்ம LHS. நெக்ஸ்ட் இப்போது RHS கண்டுபிடிக்கணும். RHS ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கலாம். A கிராஸ் B ஈக்குவல் டு A வந்து 1, 2, 3 கிராஸ் B வந்து 2, 3, 5 இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுதணும். 1, 3 1, 5. நெக்ஸ்ட் 2, 2, 2, 3 2, 5. நெக்ஸ்ட்டு 3 வச்சு எழுதணும். 3, 2 3, 3 5. இது வந்து A கிராஸ் B. நெக்ஸ்ட்டு C கிராஸ் D. C கிராஸ் D ஈக்குவல் டு C என்னது இங்கே 3, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 4 கிராஸ் D வந்து 1, 3, 5 which is equal to ஃபஸ்ட்டு 3 வச்சு எழுதுகிறோம். ஆர்டர் டு பேர்ஸ் 3, 1 3, 3 3, 5. நெக்ஸ்ட்டு 4 1 4, 3 4, 5. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இந்த ரெண்டு செட்டையும் எழுதிட்டு தான் நம்ம இன்டர்செக்ஷன் போடணும்னு இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே பாருங்கள், இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் எதெல்லாம் பாருங்கள். 1, 2 இதில் இல்லை, 1, 3 இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இல்லை, 2, 3யும் இல்லை, 2, 5யும் இல்லை, 3, 2 இல்லை, 3, 3 இருக்குது, 3, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷனில் 3, 3 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 3, 5 இங்கேயும் 3, 5 இருக்குது. ஸோ 3, 5. ஆப்வியஸ்லி இந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அங்கேயும் இல்லை, அதனால் இதுதான் நம்ம RHS. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம LHS. அது பார்த்திங்கன்னா 3, 3 3, 5. இங்கேயும் நம்மளுக்கு 3, 3 3, 5. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. வேணா ஒரு தடவை அதை எழுதிக்குவாங்க. A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D.
நெக்ஸ்ட்டு 6th கொஷின் let a equal to x belongs to w. wனா என்னது? whole numbers. ஸோ whole numbers எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். such that x less than 2. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா a equal to set of all x, அந்த எக்ஸ்லாம் எப்படி இருக்கும்? x less than 2, 2வை விட சின்னதாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு 0 1 இந்த ரெண்டு நம்பர் தான் வரும் a என்ற செட்டில் 0, 1. நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? x பிலாங்ஸ் டு n, நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு n such that 1 less than x. ஸோ 1 less than xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது x வந்து 1 விட பெரிய நம்பர். அப்போது 1 விட்டுட்டு நம்ம இங்கேருந்து பார்க்கணும். x less than or equal to 4. அப்போது x வந்து 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதுக்கு குறைச்சலாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம 4ஐயும் சேர்த்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் சேர்த்துக்கணும். அப்போது நம்ம bன்ற செட்டில் யார் யார் வருவா? 2 3 4 இந்த 3 நம்பர் வரும். b is equal to 2, 3, 4. நெக்ஸ்ட்டு c இஸ் ஈக்குவல் டு அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 3, 5ன்னு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை தட் அப்படின்னு கொடுத்துட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a cross b union c ஈக்குவல் டு a cross b யூனியன் a cross c. ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிச்சிக்கலாம். LHS ஈக்குவல் டு a cross b union c. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் b யூனியன் c இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும். b யூனியன் c இஸ் ஈக்குவல் டு b என்னது? 2, 3, 4 யூனியன் c வந்து 3, 5 which is equal to யூனியன் ஆஃப் 2 செட்ஸ்னால் என்னது? 2 செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதணும், ரிப்பீட் ஆகிறத ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 2 3 4 இங்கே 3 இருக்குது, நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே 5 அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு a cross b யூனியன் c கண்டுபிடிக்கணும். a cross b யூனியன் c is equal to a என்னது? 0, 1 cross 2, 3, 4, 5 which is equal to 0, 2 0, 3 0, 4 0, 5. நெக்ஸ்ட்டு 1 வச்சு எழுதணும். 1, 2 1, 3 1, 4 1, 5. இதுதான் நம்ம LHS. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். RHS ஈக்குவல் டு a cross b யூனியன் a cross c. ஃபஸ்ட்டு a cross b போட்டுடலாம். a cross b ஈக்குவல் டு a என்னது? 0, 1 0, 1 cross b வந்து 2, 3, 4 which is equal to 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4. இதுதான் a cross b. நெக்ஸ்ட்டு a cross c கேட்டிருக்காங்க. a cross c ஈக்குவல் டு a என்னது? 0, 1 cross c என்னது? c வந்து 3, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ c வந்து 3, 5 which is equal to 0, 3 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 3 1, 5. இது a cross c. இப்போது இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போடணும். a cross b யூனியன் a cross c which is equal to யூனியன்னா 2 செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும், ரிப்பீட் ஆகிறத ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த செட்டில் இருக்க எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4. நெக்ஸ்ட் இப்போ இந்த செட்டில் இருக்கிறது எழுதணும். 0, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 0, 5 அதை இங்கே எழுதிக்கலாம். 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 3 ஆல்ரெடி இருக்குது. 1, 5 அதை இங்கே எழுதிக்கலாம். 1, 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இங்கே இருக்கிறது மேலே. இது செகண்ட் ஈக்குவேஷன் LHS RHS ரெண்டு ஈக்குவலாக இருக்க பார்க்கணும். 0, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0, 4 இருக்குது,
இங்கேயும் இருக்குது, 0,5 இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது, 1,2 இருக்குது, 1,3 இருக்குது, 1,4 இருக்குது, 1,5 அதுவும் இருக்குது. ஸோ அப்போ எல்லா எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. A cross B union C equal to A cross B union A cross C. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. LHS equal to A cross B intersection C. First B intersection C எழுதிக்கலாம். B intersection C equal to 2, 3, 4 intersection 3, 5. இதில் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 தான் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு A cross B intersection C which is equal to 0,1 cross 3 which is equal to 0,3 1,3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போது RHS கண்டுபிடிக்கணும். RHS ஈக்குவல் டு A cross B intersection A cross C. A cross B equal to 0,1 cross 2, 3, 4 which is equal to 0,2 0,3 0,4. Next 1,2 1,3 1,4. A cross C இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். A cross C equal to A என்னது 0,1 cross C என்னது 3, 5 which is equal to 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் A cross B இன்டர்செக்ஷன் A cross C which is equal to என்ன வரும்? காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும் இன்டர்செக்ஷனில். ஸோ 0,2 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 0,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ 0,3 இங்கே எழுதிக்கலாம். 0,3. நெக்ஸ்ட்டு 0,4 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. 1,2 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 1,3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ 1,3 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. 1,3 1,4 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஸோ இங்கே இருக்க எலமெண்ட்ஸும் இங்கே இல்லை நம்மளுக்கு. அதனால் இதுதான் இந்த இன்டர்செக்ஷன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் LHS பார்த்தீங்கன்னா 0,3 1,3, RHSும் 0,3 1,3. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் A union B cross C equal to A cross C union B cross C. First LHS equal to A union B cross C. A union B equal to 0,1 union 2, 3, 4 which is equal to 0,1, 2, 3, 4 யூனியன்னா எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். ரிப்பீட் ஆகிறத ஒன்ஸ் எழுதினா போதும். இங்கே எதுவும் ரிப்பீட் ஆகலை, அதனால் நம்ம எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு A union B cross C which is equal to 0,1, 2, 3, 4 cross C என்னது 3,5 which is equal to 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ இதுதான் நம்ம LHS. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்கிட்டோம். RHS ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross C. ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிச்சிக்கலாம். A என்னது 0,1 cross C வந்து 3,5 which is equal to 0,3 0,5 1,3 1,5. இது A cross C. நெக்ஸ்ட்டு B cross C இங்கே கண்டுபிடிக்கலாம். B cross C ஈக்குவல் டு
2, 3, 4 இது B cross C வந்து 3, 5 which is equal to 2, 3, 2, 5 3, 3, 3, 5 next 4, 3, 4, 5 இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போடணும். A cross C யூனியன் B cross C equal to 0, 3, 0, 5 1, 3, 1, 5 இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ரிப்பீட் ஆகிறத விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதணும். 2, 3 ரிப்பீட் ஆகலை, ஸோ அதை எழுதிக்கலாம். 2, 5 இல்லை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 3 நெக்ஸ்ட்டு 3, 5 ஸோ இங்கே எதுவுமே ரிப்பீட் ஆகலை, அதனால் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 4, 5 இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? 0, 3, 0, 3 0, 5 0, 5 அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. தேர்ஃபோர் LHS equal to RHS. Next, 7th question, let A equal to set of all natural numbers less than 8. So, A equal to natural numbers எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 லெஸ் தென் 8 சொல்லியிருக்காங்க, அதனால் 8 எழுதக்கூடாது. 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் வேறு எழுதணும். நெக்ஸ்ட் B என்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? B is equal to set of all prime numbers less than 8. அதாவது 8 விட சின்னதாக இருக்க நம்பரில் ப்ரைம் நம்பர் எதெல்லாம்? 2, 3, 5, 7 இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நெக்ஸ்ட்டு C is equal to set of even prime numbers. even prime numberல 2 மட்டும்தான் வரும் நம்மளுக்கு. ஸோ C is equal to 2. நெக்ஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் A intersection B cross C which is equal to A cross C intersection B cross C. ஸோ LHS equal to A intersection B cross C. A intersection B equal to A என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 intersection C B வந்து 2, 3, 5, 7. ஸோ இதில் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் எதெல்லாம்? 2, 3, 5, 7 இதெல்லாம் தான் காமனாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ 2, 3, 5, 7 இதுதான் நம்ம இன்டர்செக்ஷன். A intersection B cross C which is equal to 2, 3, 5, 7 cross C என்றது என்னது? 2 which is equal to 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இதுதான் நம்ம LHS. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்கணும். இப்போது RHS equal to A cross C intersection B cross C. First A cross C. A cross C is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C வந்து 2 which is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. Next B cross C. So B cross C equal to B என்னது? 2, 3, 5, 7 C வந்து 2 7 which is equal to 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இதுதான் நம்ம B cross C. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போட போகிறோம். A cross C intersection B cross C which is equal to ஸோ 1, 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 2, 2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ 2, 2 நம்ம இன்டர்செக்ஷனில் வரும். 2, 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 2 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ 3, 2 நெக்ஸ்ட்டு 4, 2 இல்லை. 5, 2 இருக்குது. ஸோ 5, 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7, 2 2வும் இருக்குது. 7, 2 ஸோ இதுதான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? இதோ இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2
we get LHS equal to RHS. Second subdivision, A cross B minus C equal to A cross B minus A cross C. ஸோ நமக்கு இங்கே மைனஸ்லாம் வருது, அது என்னென்னு பார்க்கலாம். LHS equal to A cross B minus C. B minus C equal to Bன்றது என்னது 2, 3, 5, 7 minus C என்னது 2, அது எழுதிக்கலாம். B minus C difference of two sets. இதில் ஃபர்ஸ்ட் B இருக்குது, அப்போது Bன்ற செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி செகண்டில் C இருக்குது, இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு எழுதணும். அதாவது இப்போ நம்மக்கிட்ட C வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே இதை 2 இந்த 2 இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பியில் இப்போ பேலன்ஸ் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ எழுதணும். ஸோ 3, 5, 7 இதுதான் பியில் வரும், சாரி B மைனஸ் சியில் வரும். நெக்ஸ்ட் இப்போது A கிராஸ் B மைனஸ் சி கண்டுபிடிக்கலாம். A என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் 3, 5, 7 which is equal to 1, 3, 1, 5, 1, 7 2, 3, 2, 5, 2, 7 next 3, 3, 3, 5, 3, 7 next 4, 4, 3, 4, 5, 4, 7 5, 3, 5, 5, 5, 7 6, 3, 6, 5, 6, 7 7, 3, 7, 5, 7, 7 இதுதான் நம்ம LHS. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது RHS கண்டுபிடிக்கணும். RHS equal to A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். A cross B equal to என்ன வரும்? A என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B வந்து 2, 3, 5, 7 which is equal to 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 7, 7 next A cross C எழுதணும். ஸோ A cross C equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 A எழுதிக்கலாம். A எழுதியாச்சு. cross 2 which is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B மைனஸ் A cross C. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ்னு என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும், சச் தட் செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது A cross C தான் செகண்டில் இருக்குது. ஸோ இதில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். 1, 2 இங்கே A cross Bயில் 1, 2 அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 2 3, 2, 3, 2 4, 2, 4, 2 5, 2, 5, 2 6, 2, 6, 2 7, 2, 7, 2. ஸோ இதை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுறேன். அதை 7, 7 இது வரைக்கும் எழுதியாச்சு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS. LHSும் RHSும் ஈக்குவலான்ட்டு நீங்கள் சம் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.